சில முக்கிய செய்திகளை இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். நமக்கு தொழில் கவிதை, நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், பாட்டு திறத்தால் நாட்டின் நலிவை போக்க போராடிய புரட்சி கவி பாரதியாரை நான் நினைவு கூறுகிறேன், போற்றி புகழ்கிறேன். மகாகவி, அமரக்கவி, தேசிய கவி, எழி என பாராட்டப்படுபவர் பாரதியார். மொழிப்பற்று, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய மணித்திருநாடு, வாழிய வாழியவே, மொழி பற்றிய நாட்டுப்பற்றுக்கு அடிப்படை என்பதை உணர்த்தியவர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் இனிமையை உணர்வை உணர்த்தியவர். பன்மொழி புலமை பெற்றவர் பாரதியார். தமிழின் ஓசையை உலகமெல்லாம் பரவச் செய்தவர். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்திட வேண்டும், உலகமெல்லாம் தமிழ் மொழி பரவ வேண்டும் என பாடி தமிழ் மொழியை வளர பாடுபட்டவர். பல பாடல்கள் எழுதினார். பாரத சமுதாயம் நல்வாழ்வு வாழ உழைத்தவர். தம் பாட்டு திறத்தால் உலகில் தேசியம் வளர்த்தார். ஆகவே அவர் பாடல்கள் நாட்டு பற்றை, மொழி பற்றை வளர்த்தது. பாரதியாரை போற்றாதவர் யாரும் இருக்க முடியாது. அவர் காண விரும்பிய பாரத சமுதாயத்தை அமைப்போம், காப்போம். வாழ்க பாரதியார். காடி நீளம் வேண்டும், பராசக்தி காடி நீளம் வேண்டும், காடி நீளம் வேண்டும், பராசக்தி காடி நீளம் வேண்டும், துடியலங்கியதாய் நல்ல தூய நிறத்தினதாய் ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அந்த கேணி அருகினிலே, அந்த கேணி அருகினிலே 10-12 தென்னை கீற்றும் இல நீரோ காட்டில் அசைந்திடவே, காட்டில் அசைந்திடவே கட்டித்தர வேண்டும். பாட்டு கலந்திடவே ஓர் பத்தினி பெண் வேண்டும், பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும். அந்தி போலோதுனிலே, அந்தி போலோதுனிலே கத்தும் குயிலோசை சற்று என் காதில் விழ வேண்டும். அந்தி போலோதுனிலே கத்தும் குயிலோசை சற்று என் காதில் விழ வேண்டும். முத்து சுடர் போலே நிலாவொளி என் காலில் பட வேண்டும். முத்து சுடர் போலே நிலாவொளி என் காலில் விழ வேண்டும். எந்தன் பாட்டு தீரத்தாலே, எந்தன் பாட்டு தீரத்தாலே இந்த வையகத்தை போற்றி புகழ்ந்திட வேண்டும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். நன்றி. பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடச் செய்த பாரதியின் தமிழ் வழி கவிதை நயத்தை அழகாக எடுத்துச் சொல்லிய கவிஞர் மு. வடிவேல் ஐயா அவர்களுக்கு இனிய நன்றிகள். அடுத்ததாக கவிஞர் எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்களை அழைக்கிறேன்.